உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து காப்புகள் 3 என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு மிகச் சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அனைவரும் தவ நிலையில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அம்மா அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குருநாமம் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். காப்புகள் 3 இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம சிந்தனையை பார்க்க இருக்கோம். இந்த உலகத்துல மனித இனம் தோன்றி பல லட்சம் ஆண்டுகள் ஆகியிருந்தோம். மனிதன் இந்த மண்ணில பிறந்தும் வாழ்ந்தும் மறைகிறான். இதுல மனித வாழ்வின் நோக்கம் என்னங்க? மனித வாழ்வின் நோக்கம் 6வது அறிவுல உயர்ந்து இயற்கை இன்பங்களை துய்த்து பெற்று நிறைவும் அமைதியும் பெறுவதாகும். அறிவின் முழுமையை நோக்கிய பயணம்தான் மனித வாழ்வாகும். இதே இயற்கையில நாம பிறந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையின் மூலத்தை உணர்ந்து, இயற்கை நீதியை உணர்ந்து, இயற்கையோடு இணக்கமாக வாழ்ந்து, தன் 6வது அறிவை கொண்டு மூல நிலையோட அறிவால் இணைந்து விடுவதே வாழ்வாங்கு வாழ்வதாகும் என்று சொல்றாங்க சுவாமிஜி. இறைநிலையை உணர்ந்து 6வது அறிவின் சிறப்பையும் உணர்ந்து அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து நம் குற்றங்களை களைந்து இயற்கை இன்பங்களை துய்த்து அறிவில் நிறைவும் அமைதியும் அடைந்து அன்பும் கருணையோடு வாழ்ந்து முழுமை பேறு அடைதல், இதுதான் மனித வாழ்க்கை நெறியாகும் என்கிறார் சுவாமிஜி. தான், சமுதாயம், இயற்கை என்ற 3 இயற்கையெல்லாம் இணைப்பில் தாங்க மனித வாழ்க்கை நடக்கிறது. இந்த 3 இணைப்பு தான் தத்துவத்தை ஆராய்ந்து தெளிந்த அறிவே வாழ்க்கை தத்துவ அறிவாகும். நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும்னா ஒவ்வொருவருமே தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ளதனும், உயிரையும் காத்து கொள்ள எல்லா வகையிலும் காப்பு அமைய வேண்டும். நாம வாழுகிற சமுதாயத்தை உணர்ந்து பிறரை மதித்து மற்றவருக்கும் துன்பம் தராமலும் பிறர் தரும் துன்பத்திலிருந்து நம்மை காத்து கொள்ளவும் வேணும். அதாவது எப்படின்னா, தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாத இன்பத்தை காத்து வாழ அறநெறி வாழ்வு வாழணுங்க. இதுக்கு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி நாம முழுமையாக விளங்கிக் கொள்ளணும். வாழ்க்கை தத்துவம் அறிந்து வாழ்வது என்பது எப்படின்னா,
ஒரு இருட்டுல வெளிச்சம், இருட்டு, வெளிச்சம் என்ற 2ல வெளிச்சத்துல வாழ்ந்து வருவது போல, ஒரு இரு இருட்டா இருக்கும்போது மாடிப்படியில ஏறணும். அந்த நேரத்துல படிகள் எங்க இருக்குதுன்னு நம்ம தெரியாம, ஒவ்வொரு கால்களையும் தட்டு தடுமாறி கீழ விழுந்துடுவோம்னு எடுத்து வைப்போம் தானங்க. அதுவே வெளிச்சம் இருந்தா, அந்த வெளிச்சத்துல படிகள பார்த்து எப்படி விழாமல் ஏறி போவோம் இல்லைங்களா? இது போல தாங்க வாழ்க்கை தத்துவமும். அறிந்து வாழ்வதும் வாழ்க்கை தத்துவமே. என்னென்ன வாழ்வின் ஒளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை தத்துவம் என்பது வாழ்வின் ஒளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கதைய பார்க்கலாம். பழைய சீன நாட்டுல ஒரு சிறிய நகரத்துல ஒரு கொல்லன் வாழ்ந்து வந்தாங்க. அவன் வீட்டு முன்னாடி அவன் தொழில் செய்யும் கடை வச்சிருந்தான். கொல்லன் அவர் கடைய வச்சிருந்தாங்க. தன் வாழ்க்கையை நடத்த காலை முதல் இரவு வர வியர்வை சிந்தி உழைத்துக் கொண்டிருந்தார். கடையில முன்னாடியே ஒரு மேசையில ஒரு அழகான பழைய தேநீர் தயாரிக்கும் சட்டிய, அதுல தண்ணீர் நிரப்பி வைத்திருப்பாராம் தினமும். அப்ப என்ன செய்வாராம், அதன் பக்கத்துல ஒரு நாற்காலியும் வச்சிருப்பாராம். தாகம் எடுக்கும் போதெல்லாம் எழுந்து, அது முன்னால வந்து அந்த நாற்காலியில அமர்ந்து, சட்டியில இருக்கும் குளிர்ச்சியான தண்ணீரை குடித்து, கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் இளைப்பாறுவாராம். அப்ப அவன் மிகவும் அமைதியான உணரும் தருணங்களாம் அது. அப்படி அவன் களைப்பில்லாமலும் புத்துணர்ச்சியோட தொடர்ந்து வேலை செய்து தேவையான புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் தருணங்களாம் அந்த தருணம். அவனோட வாழ்க்கை இப்படியே அமைதியா போய்க்கொண்டே இருந்ததாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த தேநீர் சட்டிய தேநீர் சட்டியில தண்ணீர குடித்துக் கொண்டு இருக்கிறப்போ, ஒரு வழிப்போக்கன் அவனை உத்து பார்த்தாராம். கொல்லனும் அவனிடம், "ஏன் ஐயா என்னை இப்படி பார்க்கிறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, "உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு?" கேட்கிறாரு. "உங்களோட தேநீர் சட்டிய பார்த்தேன். மிகவும் வித்தியாசமாக இருந்தது." அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு கொல்லன் சொல்றாரு, "இந்த தேநீர் சட்டி மிகவும் பழையதுங்க ஐயா. என் அப்பா இருக்கும் வரை இதில தான் தேநீர ஊற்றி வச்சு குடிப்பாங்க. அதற்கு பின் நான் உபயோகப்படுத்துகிறேன். களைப்பும், தாகமும் ஏற்படுதுன்னா, இதுல இருந்து நான் தண்ணீரை குடித்துக் கொள்றப்போ, கொஞ்சம் இளைப்பாறிக் கொள்வேன். இச்சட்டிய அவரு கேட்கிறாரு இந்த வழிப்போக்கன், "இச்சட்டிய நான் ஆராய்ந்து பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இந்த பழைய சட்டிய ஆராய என்ன இருக்கு?" அப்படின்னு அதை தந்தான் கொல்லன் அவரிடம், வழிப்போக்கனிடம். அப்ப அதை கையில் பிடித்து கூர்மையாக ஆராய்ந்து பார்த்த பிறகு தான் சொல்றாரு அவரு, "ஐயா இந்த தேநீர் சட்டி வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு புராதான பொருள்" என்றார் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிக் கொண்டிருக்கையில என்ன ஆயிட்டுன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சுற்றி இருப்பவங்க எல்லாம் கூடிட்டாங்களாம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, "இச்சட்டிய பார்த்தா என்ன சாதாரணமா தானே இருக்குது" அப்படின்னு சொல்லவும், அதற்கு வழிப்போக்கன் சொல்றாரு, "இல்லங்க இந்த சட்டி இதற்கு முந்தைய மன்னர் பரம்பரையினர் காலத்துல இதே போல ஒரே மாதிரியான 3 தேநீர் சட்டிகளை பிரத்யேகமாக தயார் செய்து வச்சாங்க. 2 தேநீர் சட்டிகள் அரசவையில் தான் இருக்கு. 3வதா தொலைந்து போயிட்டதா கருதப்பட்டது. இதை பார்த்த பின்பு தான் எனக்கு இது இன்னமும் இருப்பது என்று புரிந்தது. அப்ப இதன் அடியில முன்னாடி பார்த்தோம்னா, அரசகுல முத்திரையும் இருக்கு பாருங்களேன் அப்படின்னு அந்த முத்திரையும் எடுத்து காமிக்கிறாரு. பார்த்தால் முத்திரையும் அதுல பொறிக்கப்பட்டிருந்தது. அப்ப வழிப்போக்கன் என்ன கொல்லனிடம் சொல்றாரு, "ஐயா இந்த சட்டி ரொம்ப அபூர்வமானது. இத இது எங்கேயுமே கிடைக்காது. இத நானே வாங்கிக் கொள்றேன். அதற்கு 100 பொற்காசுகளை நான் உங்களுக்கு தர்றேன்" அப்படின்னு அந்த வழிப்போக்கன் சொல்றாரு. சொன்னதுமே கொல்லனுக்கு தன் காதுகள அவனாலயே நம்ப முடியலையாம். அந்த காலத்துல 100 பொற்காசுகள் எல்லாம் பெரிய செல்வம் இல்லையா? அப்ப என்ன செய்றாரு, சரி கடுமையா உழைச்சாலும் அந்த அளவு செல்வத்த சம்பாதிச்சிட கூட முடியாது இல்லையா கொல்லனும். அப்ப சம்மதிச்சான். சரிங்கய்யா, இன்னும் சில நாட்கள்ல நான் வந்து அவரும் சொல்லிட்டு போறாரு. நான் இன்னும் சில நாட்கள்ல வந்து நான் வாங்கிக் கொள்றேன்னு வழிபோக்கனும் கிளம்பி போயிட்டாரு. இப்ப என்ன ஆயிட்டதுன்னா, இப்போ இந்த சட்டியில சட்டியின் மதிப்பை உணர்ந்து கொண்ட கொல்லன் எல்லோரையும் எட்ட இருந்தபடியே பார்க்க சொல்றாரு. அன்றிலிருந்து அவர் என்ன ஆகுறாருன்னா, அவனோட வாழ்க்கையில எல்லாமே மாறிட்டதாம். அந்த சட்டிய முதல்ல போய் வெளிய வைக்க பயமா இருந்ததாம். முதல்ல வேலை முடிந்ததுமே நாற்காலியில காற்றோட அமர்ந்து அந்த குளிர்ந்த தண்ணீரை குடிக்கவும் முடியலையாம் அவரால. அப்ப உள்ளே அமர்ந்து குடித்தால் புழுக்கமாக இருந்ததாம். அப்ப கொல்லனிடம் அந்த சட்டிய இருக்குதுன்னு செய்திய எல்லாரும் கேட்டதும் எல்லா ஊர்கள்ல இருந்தும் நெறைய பேர் வந்து வந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா வர்றப்போ இந்த கொல்லன்கிட்ட
சொல்றாரு, "எப்படிப்பட்ட அதிர்ஷ்டக்காரன்யா நீயு! என் காதுபட அப்படி சொல்லுவாங்களாம்." அவர் காதுபட சொல்லுவாங்களாம். அதிர்ஷ்டக்காரன்னு. கொல்லனுக்கு இதை கேட்டதுமே இன்னும் பயம் வந்தது. இதை திருடி சென்று விட்டால் என்ன ஆகும் அப்படின்ட்டு, பகல் முழுவதும் அந்த சட்டி மேலேயே கண்ண வைத்து, அப்படியே அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நிம்மதியும் போயிட்டது. அமைதியும் குலைந்து போயிட்டது. நிம்மதியா உறங்க கூட முடியல அவரால. இப்படியே நாட்களும் 3 மாதங்கள் சென்றது. அந்த வழிப்போக்கனும் சட்டிய வாங்கவே வரல. சட்டிய பத்தி கேட்டறிந்த வெளியூர் மக்கள்லாம் இன்னும் இருந்து வந்து வந்து பார்த்துட்டே போறாங்களாம். "நீ அதிர்ஷ்டசாலிப்பா, அதிர்ஷ்டசாலிப்பா" என்று கூறி கூறி சொல்றப்போ, அப்போ அவன என்ன செஞ்சுட்டாரு கொல்லனும், ஆ பொறுக்க முடியாம, "உண்மையிலேயே நானு துரதிர்ஷ்டசாலிங்க. ஒரு காலத்துல எளிமையான வாழ்க்கைய நான் வாழ்ந்தபடி நிம்மதியாக நான் இருந்தேன். இந்த 3 மாதமாக இந்த தேநீர் சட்டி என் நிம்மதியே குலைத்து விட்டது. பகலிலே நிம்மதியா உட்கார்ந்து தண்ணீர் கூட குடிக்க முடியல. ஒரு கணம் கூட என்னால நிம்மதியா வேலையே பார்க்க முடியல. 100 பொற்காசுகளோட வருவாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எதிர்பார்த்து ஏமாந்து போனேன். என் நிம்மதி எல்லாம் போயிட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த சட்டிய என்ன செய்தாராம், அ எனக்கு 100 பொற்காசுகளும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, என் பழைய நிம்மதியான வாழ்க்கையே எனக்கு திரும்ப கிடைத்தாலே போதும்ன்னு சொல்லிட்டு, அந்த தேநீர் சட்டிய கையில எடுத்து சுத்தியலால ஒரே போடாக கொல்லன் போட்டு உடைத்தானாம். அப்ப அதுவும் பல துண்டுகளா சிதறி உடைந்ததாம். அப்ப இந்த கதை செல்வமும், புகழும் அதிகரிக்கும் போதே, அதனோட பிரச்சனைகளும் சேர்ந்து வருகிறது என்று நமக்கு காமிக்கிறது. கொல்லனோட ம் முடிவு முட்டாள்தனமாக இருந்தாலுமே கூட, அப்படின்னு பலருக்கும் தோன்றியிருக்கலாம். பிரச்சனைகள் செல்வத்திலும், புகழிலும் இல்லைங்க. உண்மையான பிரச்சனை அவனால் அதை விட்டு இருக்க முடியாத அடிமைத்தனத்துல தாங்க இருக்குது. இந்த அடிமைத்தனத்த தான் அவனோட சின்ன எளிமையான சந்தோஷத்தை கூட பறித்து விடுது. அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து, பின் நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்தான் கொல்லன். இந்த கதை போல தாங்க மனித மனமும் இப்படித்தான் இருளை தேடி போய் வாழ்க்கையின் தத்துவத்தான வெளிச்சத்தையே காண மறந்து விடுகிறோம் இல்லைங்களா? மிருகங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தத்துவம் வேணும் என்று கேட்டோம்னா, அது சாதாரணமாக அந்த அதன் காப்பு அதுக்கு 2 காப்பு உணவு, இருப்பிடம் இருந்தாலே போதுமானது தானங்க. ஆனா மனிதன் கூடி வாழும் சமுதாயத்திற்கு ஏற்ற முறையில அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் தானே ஒருவரை உணர்ந்து ஒத்து உதவி வாழ முடியும். இந்த வாழ்க்கை தத்துவத்தோட 12 அங்கங்களாக நம்ம மகரிஷி ஐயா கொடுத்துள்ளார். அதில் 3 பிரிவுகளாக சேர்த்து 4 தொகுப்புகளாக பிரித்து குடுத்துள்ளார். தேவைகள் 3 பார்த்தோம்னா, பசி, தாகம், வெப்பதட்ப மாறுபாடு, கழிவுப் பொருட்கள், உந்துவேகம். காப்பு 3ல இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து. அறநெறியில ஒழுக்கம், கடமை, ஈகை. அறிவு நிலையில நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு. இந்த தேவைகள் 3, காப்புகள் 3 அனைத்து உயிரினுக்கும் பொதுவானது. அறநெறி, அறிவு நிலைப்படி மனிதனுக்கு மட்டும் தேவையான இந்த 2ம். அப்போ இதுல நம்ம தேவைகள் 3ம் பசிதாகம், கழிவுப் பொருட்கள், உணர்ச்சிகள், உந்துவேகம். இந்த 3ம் தேவைதான். எப்பொழுதும் உயிரோட உடல் உண்டானது தானே! அப்போது இந்த 3 தேவைகளும் தேவையாகி விட்டது. பிறந்தது முதல் நம்ம முடியும் வரை இந்த தேவைகள் நம்மோட தான் இருக்கும். காப்புகள் 3 காப்புகள் 3 குடுத்திருக்காங்க. அதுல இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து. இந்த மனித வாழ்க்கை துன்பம் இல்லாமலும், தடை இல்லாமலும் தொடர்ந்து வாழ சில காப்புகள் தேவையாக தானே இருக்கு. துன்பம் ஏற்படலாம். அதனால வாழ்க்கையே முடிந்து விடலாம். காப்புகள் 3 வகைப்படும் சொல்லி, இந்த காப்புகள நமக்கு சுவாமிஜி குடுத்திருக்காங்க. இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு, இயற்கை நிகழ்ச்சியான பூகம்பம், எரிமலை, காற்று, வெள்ளம், வறட்சி, கடல் சீற்றம் இதையெல்லாம் மனிதனுக்கு துன்பங்களை கொடுக்கும் தான். பூகம்பம் இந்த பூகம்பத்தால பாதிக்கப்பட்டு எத்தனையோ நாடுகள்ல கட்டிடங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் இடிந்து எத்தனையோ 1000 மக்கள் அதுல இறந்தும் போயிருப்பாங்க. ஏங்க 1 வருடம் முன்பு கூட நம்ம வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவுல எத்தனை மக்கள் இறந்து போனாங்க. அத நம்ம பார்த்தோம்ல, இல்லைங்களா? அது நம்ம மனிதரோட தப்பு தான். அங்க அ இதுல மலை பகுதியில போய் வீடு கட்டா அங்க துன்பம் ஏற்பட தான் செய்யும். அப்போ மற்றவர்கள் துன்பங்கள் அனுபவித்தாங்க. அதனால பிள்ளைகள், தாய் தந்தைகள் எல்லாமே இழந்து எவ்வளவு அவதிக்குண்டானாங்க இல்லையா? ஒரு சில நாட்டில் எரிமலை கூட
இருக்கதான் செய்யுது. அது மக்களுக்கு ஆபத்தானது தான். காற்று எத்தனை இடங்கள்ல புயல் காற்றா வந்து எத்தனை தேசங்கள அழிச்சிட்டு போயிருது. அதுபோல வெள்ளமும் அப்படிதான். அதிகமான மழை பெய்தும், வெள்ளம் வந்தாலும் விவசாயம் எல்லாம் மக்கள் எல்லாம் அதுல பாதிக்கப்படுது. விவசாயம், நெல்மணிகள் எல்லாமே அதுல மூழ்கி போயிடுது. அவர்களின் வாழ்வு 1 வருடம் உழைப்பே அங்க வீணாகி போயிடுது. அந்த 1 வருடம் முழுவதும் அவர்களின் நிலை வறட்சியாகத்தானே நடக்க வேண்டியதா இருக்கு. கடல் சீற்றம் கூட அப்படிதான். அந்த கடல் சீற்றத்தால எத்தனையோ கப்பல்கள், படகுகள், தோணிகள் எல்லாம் மனிதர்கள்ல கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு, அங்க நெறைய ஆபத்துக்குள்ளாகுறாங்க. அதுபோல சுனாமி வந்து எத்தனை மக்கள் ண்டானாங்க. டிசம்பர் 24 நம்ம மறக்கவே முடியாத நாள் இல்லையா? அன்னைக்கு தானே சுனாமி வந்த நாளு. எத்தனையோ ஊர்கள் இதானது இல்லைங்களா? இதற்கான வழிகளையும் நமக்கு மகரிஷி ஐயா சொல்றாங்க. மகரிஷி ஐயா சொல்றாங்க, பூகம்பம் அடிக்கடி நடக்கும் இடங்கள்ல வீடுகள மரத்தால் கட்டிக் கொள்வது அவசியம் என்றும், வெள்ளம் அடிக்கடி வரும் பகுதியில வீடுகள கட்டாமல் கொஞ்சம் உயரமான இடங்கள்ல வீடுகளை கட்டிக் கொள்வதும் அவசியம் என்றும், வறட்சி அடிக்கடி நிலவும் பகுதிகள்ல நீர் வளத்தை மேம்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. பிற பாதுகாப்பு அ இப்படி நம்ம இந்த இத கட இத இது மாரி செய்தா அதுலருந்து நம்ம வெளியேறிக்கூட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கடந்த தீபாவளி அன்று பார்த்தோம்னா, பட்டாசுகள் எல்லாருமே வெடித்திருப்பாங்க இல்லைங்களா? எல்லா இடங்கள்லயும் வெடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த டெல்லியில பட்டாசு வெடிக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்க உத்தரவுங்க. ஆனாலும் இங்க டெல்லி மக்கள் பட் பட்டாசு கடைகளே எந்த கடைகளுமே இங்க விக்க அனுமதி இல்ல. இருந்தாலுமே கூட எல்லா மக்களுமே எங்க வீட்டிலயும் கூட தான். எல்லா மக்களுமே டெல்லிக்கு வெளிய போய் ஹரியானா பகுதிகள்ல போய் வாங்கி வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் லைன்ல நின்னு பட்டாச வாங்கி வந்து, அப்புறம் பட்டாச கொளுத்துனாங்க. எங்க எங்க அ அந்த இது பட்டாச வெடிச்சு வெடிச்சு கொளுத்தி 1 வாரம் முழுவதுமே ரொம்ப பொல்யூஷன் ஆயிட்டது. பொல்யூஷனால தான் அரசாங்கம் தடையே விதித்தது. ஏன் அந்த பொல்யூஷனால தடை விதிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அந்த தீபாவளி டயத்துல தான் அந்த ஹரியானா பகுதியிலலாம் அந்த காடுகள், விவசாயிகள்லாம் என்ன செய்வாங்களாம், அந்த விவசாய காடு இருக்குல்ல, அத எரிச்சு விட்டுருவாங்களாம். இந்த தீபாவளி புகையோட அந்த புகையும் சேர்ந்து கலந்து போகட்டும்னு சொல்லிட்டு. அப்ப ஆல்ரெடி அந்த புகை இருக்கும். அப்ப இந்த புகை மண்டலமும் சேர்றப்போ இன்னும் ரொம்ப பொல்யூஷன் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு, எப்பயுமே அந்த வருஷம் வருஷம் அந்த தடை விதிப்பாங்க இங்க. அதனால என்ன ஆனது பார்த்தோம்னா, நெறைய புகை மண்டலம் ஆயிடுச்சு 1 வாரமாவே. மூச்சு திணறல், உடல்நிலை சரியில்லாம, நம்ம சுவாசிக்கும் காற்றே நமக்கு விஷமாகிவிட்டது இல்லைங்களா? இது எதனாலங்க? அரசாங்கம் தடை செய்தாங்கன்னா, அதுல காரணம் இருக்கும் தானே! அதன் பின்னால இந்த பொல்யூஷன் ச சரி பண்ண அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த பொல்யூஷன் சரி பண்ண வேண்டி, செயற்கையாக மர மழை வரவழைப்பதற்காக 300,00,00,000 அரசாங்கத்துல செலவு செஞ்சிருக்காங்க. அப்ப அதுவும் சக்சஸ்ஃபுல் ஆகாம ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப நம்ம மேலயும் தவறு செய்கிறோம் தானங்க. அந்த துன்பத்த நாம அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? மக்களின் மனதிலும் எண்ண மாசுபாட்டின் காரணமாகவும் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் படத்தானங்க செய்யும் என்பத நாம எப்ப உணராத வகையில அப்ப இது நடந்து கொண்டே தாங்க இருக்கும். முதல்ல எல்லாம் இருந்த மக்களின் நல்ல எண்ணங்கள் என்ன இருக்கும்னா, விவசாயம் நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும். எல்லா இடங்களையும் மழை வரணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதுபோல தான் அவங்க நெனைச்சாங்க. ஆனா அதே போல மழையும் பொழிந்தது. அவங்க நோய் நொடி இல்லாம அவங்க எண்ணத்திற்கேற்ப உடல் நலத்தோட வாழ்ந்து வந்தாங்க. அப்போ இப்ப வந்து எப்படின்னா, இப்ப அப்படியாங்க. நாம நான் ஒரு வேலையா நான் வெளியில போறேன். ஐயோ! இன்னைக்கு இப்ப மழையே பெய்யக்கூடாதுங்க. பெய்யாம இருக்கணுமே அப்படின்னு என் மனசுல ஒரு எண்ணம். இன்னொருத்தவங்க நாளைக்கு மழை பெய்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பலரின் எண்ணம். இப்படித்தானங்க ஒரு இடத்துல நல்லா மழை பெய்யும். ஒரு இடத்துல மழையே இல்லாமலும் போயிடுது இல்லைங்களா? மக்கள் மனம் நல்ல எண்ணங்களில் ஒன்றுபட்டால் தானங்க நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்குமாக இருக்கும் இல்லைங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, வேற்றுயிர் பகைமையிலிருந்து பாதுகாப்பு. உணவு மற்றும் பாதுகாப்பு சாதாரணமாக மனிதனுக்கும், பிறர் உயிர்களுக்கும், பிற மனிதர்களிடமிருந்து பகைமை ஏற்பட தான் செய்யுது. இல்ல வேறு சில காரணங்களுக்காகவும் மனிதர்களுக்கிடையே பகைமை ஏற்படுது. இயற்கை பகைமையிலிருந்து ஏற்படும் விளைவிலிருந்தும் ஒவ்வொரு மனிதனும் காப்பு வேண்டும். இந்த உலகத்துல பெரும்பாலான உயிர்கள் ஒன்றுக்கொன்று இயற்கை சூழலுக்கும் நியதிக்கும் ஏத்த மாதிரி வாழ்கின்றன.
இருந்தாலுமே பல உயிர்கள் உணவுக்காக இன்னொரு உயிரை உணவுக்காக கொல்லத்தான் செய்கிறது. இப்படி வேறு வேறு பிராணிகளில் அமையும் துன்ப நிலையிலேயே வேற்றுயிர் பகை என்கிறோம். ஆடு, மாடு அல்லது காட்டு விலங்குகள் பயிர்களை மேய்தல், கொசு, ஈ, மூட்டைப்பூச்சி போன்றவற்றால் வரும் துன்பங்களை போன்றது. பூனை எலியை சாப்பிடுறது. இன்னொரு ஜீவன் வந்து பூனையை சாப்பிடுது அடித்து. அப்ப இது போல ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை அழிப்பது வேற்றுயிர் பகைமை என்று சொல்றாங்க. அப்ப இரவில் வெளிய நடந்து நம்ம போகிறப்போ, பாம்பு, தேள் போன்ற உயிரினங்களிடத்த நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? அதற்காக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவும் முடியுமா? முடியாது இல்லையா? பாம்பு, தேள் இந்த மாதிரி உயிரினங்கள்ட்ட நம்ம அந்த வழிய போகும்போது, நாம தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக போணும். இப்ப கூட பாருங்க, சமீபத்துல நாய் கடிச்சு கூட நெறைய பேரு அந்த நோயால பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காக நம்மாலும் வெளியே போகாம இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும்? நம்ம சுவாமிஜி கொடுத்த அருட்காப்பு என்று நம்ம மகரிஷி ஐயா நம்ம மனித குலத்திற்காகவே கொடுத்த காப்பு இல்லைங்களா? அந்த அருட்காப்ப தினமும் நம்ம போட்டுக்கொள்ளும்போது, அது நம்மை சுற்றி ஒரு வட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் நெருங்க விட விடுவதில்லைங்க. ஆமாங்க. அத எல்லோருமே நம்ம உணர்ந்திருப்போம். மிருகம் மட்டும் மிருகம் மட்டுமாங்க. மனிதன் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமைகளில் பல வழிகளில் மனிதனுக்கு மனிதனே பகையாகுறாங்கல்ல. இத்தகைய சூழ்நிலையில நாம வாழ வேண்டியதான இருக்குது இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம மகரிஷி ஐயா குடுத்த வாழ்த்து, அந்த வாழ்த்து வாழ்க வளமுடன் என்று சொல்ற வாழ்த்து, அவங்களையும் அத பொறாமையிலிருந்து வெளிய கொண்டுட்டு வந்து அவங்களையும் நல்ல மனிதராக வாழ வைக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு மனிதனுக்குமே சுற்றி ஒரு ஆறாவட்டம் இருக்கத்தானே செய்யுதுங்க. அந்த இந்த அருட்காப்பு போட்டுக்கொண்டபோது, அதுல இருந்து நம்மள பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும் தானே! ஒரு சித்தர் கல்கத்தாவுல அவரு போகும் வழியில நாய் விரட்டியதாம். அப்ப அவர் என்ன செய்தாராம், ஓட ஆரம்பிச்சாராம். ரொம்ப வெகுவா ஓடிக்கிட்டு இருக்கப்போ, அவர் முன்னாடி இன்னொரு சித்தர் அதை பார்த்துட்டு, "ஏன்பா அப்படி ஓடி வருகிற?" என்று சொல்லி கேட்டதுமே, "நாய் விரட்டுது" என்று அவர் சொல்றாராம். அப்போ அவர் சொல்றாராம், ஏன் இப்படி ஓடுற? நீ நின்று அதை எதிர்த்து பயந்து ஓடாம, நீ நின்று அதை எதிர்த்து நின்று ஒரு முறை பாரேன். அந்த நாய் திரும்ப ஓடிடும்" அப்படின்னு சொன்னதுமே, அதன்படி அவரும் செய்ய, அந்த நாயும் ஓடிட்டதாம். அதன் பாருங்களேன். அவரவர் பலம் அவரவருக்கே தெரிவதில்லை இல்லைங்களா? பலம் அதனுடன் நம்மோட அருட்காப்பும் சேர்ந்தால் இன்னும் பயன்கள் கிடைத்திடுமே இல்லையா? தற்செயலான விபத்த பார்த்தோம்னா, விபத்தில் இருந்து பாதுகாப்பு. சாலையில பயணம் செய்யும்போது, எதிரே வரும் நபரோ, வண்டியோ மோதிடும். ஆக்சிடென்ட் ஆயிடும் இல்லைங்களா? இதுபோல ஒரு மனிதன் திட்டமிட்ட செயலுக்கிடையே, பிறருடைய திட்டமிட்டு செயல்களும், சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் தற்செயலாக நடைபெறும் சில நிகழ்ச்சிகளில் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடும். அதனால இந்த மாதிரி விபத்துகளில் இருந்து மனிதனுக்கு காப்பு வேண்டும் சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி. அது நானே ஒரு முறை மன்றத்துல இருந்து வரும்போது ரோட கிராஸ் பண்றதுக்கு சிக்னல்ல நிக்கிறேன். அப்ப நின்னுட்டு இருக்கிறப்போ, சரி எனக்கு சிக்னல் கிடைச்சதும் நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிக்கிறப்போ, அ அப்ப சிக்னல் போட்டாங்கன்னு வண்டியெல்லாம் நின்னுட்டு இருந்தது. நான் கிராஸ் பண்ணி போறேன். அப்ப என்ன ஆயிட்டதுன்னா, அங்கனக்குள்ள அ வேகமா நான் ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஆப்போசிட்டா அவங்க ராங் சைட்ல வந்தாங்க. ஆப்போசிட்ல வந்தவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டா பிளிங்கிட்ல அவங்க வொர்க் பண்றவங்க, வேலை பார்க்குறவங்க. அந்த சாப்பாட கொண்டு போய் குடுக்கணும்னு அவ்வளோ வேகமா அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ வேகமா வந்துட்டு இருந்தவங்க என் அப்படியே பிரேக் போட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கும். அப்ப அவங்க கேட்கறாங்க, "ஆன்டி ஏன் இவ்வளோ சீக்கிரமா இவ்வளோ இதா போறீங்க?" அப்படின்னு. நான் சரியானதுல தான் வந்தேன். அவரு தான் ராங் ரூட்ல வந்தாரு. நான் அந்த பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் அவரு சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஒண்ணுமே நம்ம சொல்லாம அந்த இடத்துல நம்ம தாண்டி வந்துடுறோம். நம்மளுக்கு அந்த அருட்காப்பு எப்படி ஒரு அடி தூரம் இருந்து கூட நம்மளுக்கு எப்படி உதவுது பார்த்தீங்களா? இத தானே சொல்லுவாங்க. நெறைய விபத்துக்கள் நடக்கும். ஆனா, அவங்களுக்கு ஒரு காயம் கூட படாது. தலையோட வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் இது மாரி நம்ம சுவாமிஜி கொடுத்த அருட்காப்பு எங்கும் எதிலும் தங்கியும் நமக்கு மிகப்பெரிய ஒரு காப்பாக அமையுது இல்லைங்களா? இத நம்ம மட்டும் போட்டுக்கிறது மட்டும் இல்லாம, இத நம்மளால நிறைய பேரு அருட்காப்புல உணர்ந்திருப்போம் இல்லைங்களா?
இத என்ன செய்றோம், நம்ம வீட்டுக்கு அ அருட்காப்பு இந்த அருட்காப்ப நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள், வாழ்க்கை துணை, நம்மோட உறவினர்கள், சமுதாயத்துல எல்லோருக்கும் இந்த அருட்காப்பை நம்ம கற்றுக் கொடுத்தும், நாமும் அருட்காப்பை கொடுத்து கொண்டால் மிகவும் அது நமக்கு பயனளிக்கும். இப்படிதாங்க காஞ்சி பெரியவா மகான் ஒரு சிஷ்யரு அவர் திருமணத்த மிகச் சிறப்பாக ரொம்ப சிறப்பான முறையில நடத்துனாங்களாம். அப்போ அங்க ஒரு பெரியவர் அவரு நம் வந்து, "குருவே என்ன இது? இப்படியெல்லாம் இவங்க திருமணத்த நடத்துறாங்க. உங்க சிஷ்யர் தானே! நீங்க சொல்ல மாட்டீங்களா?" என்று கேட்கிறப்போ, அதற்கு மகா பெரியவா சொல்றாங்க, "சொன்னேன் தாங்க. அதற்கு இன்னும் நானு அதிக அந்த தவநிலையில நான் இன்னும் அவங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். இன்னும் அவர் நல்ல தவநிலையில இருந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தா, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்." அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்றாங்களாம். இப்படித்தாங்க அன்பர்களே, நாமும் அவர்களின் தவத்தை மேற்கொண்டு தொடர்ந்து செய்து வர நம்மோட அருட்காப்பும் சேர்ந்து தவத்தின் ஆற்றலும் சேர்ந்து நமக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தேவைகளும் காப்புகளும் இந்த 6 தத்துவங்களும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் அவசியமானது, பொதுவானது. பின்னால் வரும் 6 தத்துவங்கள், அறநெறிகளும், அறிவுநிலைப் படிகளும் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பானதாக பயனளிக்கும் சொல்லி மகரிஷி சொல்றாங்க. இச்சிந்தனையை இத்தனை நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் குடுத்திருக்கீங்க. காப்புகள் 3 அப்படிங்கிற தலைப்புல இயற்கையை உணர்ந்து 6வது அறிவின் சிறப்பால மனிதன் தனக்கும் துன்பம் இல்லாம, பிறருக்கும் துன்பம் இல்லாம அறநெறி வாழ்க்கை வாழணும். அதுக்கு மனிதன் தான், இயற்கை, சமுதாயம் அப்படிங்கிற 3ன் இணைப்புல இருக்கிறதால, மனிதனுக்கு காப்புகள் தேவைப்படுது அப்படின்னு காப்புகள பத்தி தேவைகளும், காப்புகளும், அறநெறி படிகள பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பொற்கொல்லன் கதைய சிறப்பா சொல்லியிருக்கீங்கம்மா. இதுல இருந்தெல்லாம் இந்த காப்புகள்ல இருந்து நம்ம நம்மள காத்துக் கொள்ளணும் அப்படின்னா, மகரிஷியோட அருட்காப்பு நம்ம போட்டுக்கணுங்கிறது சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் சிறப்பா சொல்லியிருக்கீங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்று இன்று நமக்கு சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் பரமேஸ்வரி பழனியம்மா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள் காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெரிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.